இப்போ கீழே இருக்குது பார்த்தீங்களா, இந்த தொட்டியில் தான் நம்ம குட்டி ஏஞ்சல்லாம் விட்டுருந்தோம். இந்த குட்டி ஏஞ்சலை வந்து நம்ம மாற்ற வேண்டிய டைம் வந்துருச்சு. ஏன் அப்படின்னு கேட்டோம்னா, நம்மக்கிட்ட ஏற்கனவே இப்போ இன்னொருக்க ப்ரீட் ஆகிருக்கு பார்த்தீங்களா, அந்த குட்டிகளை வந்து இதில் விடணும். இப்போ நான் ஊருக்கு போகிறனால அந்த குட்டிகளை எல்லாத்தையும் இதில் விட்டுட்டு தான் நான் போகிறேன். எல்லா மீன்களையும் பிடிச்சிட்டேன். பிடிச்சதுக்கப்புறம் இதை எதில் விட போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மக்கிட்ட ஏற்கனவே அந்த கம்யூனிட்டி டேங்க் வச்சுருந்தேன்ல, ஒரு 3 ஃபீட் ஏஞ்சல் டேங்க்கு, அதில் தான் இதை கொண்டு போய் விட போகிறேன். இது எல்லாமே நம்மக்கிட்டேயே குட்டி போட்ட மீன் அப்படின்னு தெரிகிறப்ப நம்மளுக்கே பயங்கர ஷாக்கிங்காக இருக்குது. என்னாலே ஒரு சில நேரம் நம்ப முடியல, நான் தான் இவ்வளோ மீனையும் ப்ரீட் பண்ணி எடுத்தேனா அப்படிங்கிறது. சரி, அடுத்து நம்ம டேங்க் க்ளீனிங் வேலையை ஆரம்பிக்கலாம். உள்ளுக்கு இருக்கிற ஸ்பாஞ்ச் ஃபில்டர் தான் முதல்ல நான் க்ளீன் பண்ணேன். க்ளீன் பண்ணுறதுக்கு முதல்ல வந்துட்டு நான் டேங்க் வாட்டரை வச்சு தான் நம்ம ஸ்பாஞ்சை வந்து க்ளீன் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம டேங்க்கை வந்து க்ளீன் பண்ண போகிறேன். க்ளீன் பண்ணுறதுக்கு வந்துட்டு நான் எந்த ஒரு கெமிக்கல்ஸும் யூஸ் பண்ணல. நீங்களும் தயவு செஞ்சு யூஸ் பண்ணிடாதீங்க. ஜஸ்ட் ஒரு ஸ்பாஞ்ச் வச்சு தேய்ச்சிங்கன்னா அதுவே வந்துடும். வந்ததுக்கப்புறம் இந்த டேங்கை திருப்பி கொண்டு போய் இருந்த இடத்துல வச்சுட்டு இதில் எப்படி தண்ணி ஊற்ற போகிறேன் அப்படிங்கிறத கிளியராக பாருங்கள். நான் வந்து ஏற்கனவே மேலே ஒரு தொட்டி இருக்குது பார்த்தீங்களா, அந்த தொட்டியில் இருக்க தண்ணியை தான் இதில் வந்து பாதி தண்ணி ஃபில்லப் பண்ண போகிறேன். ஸோ அதனால் பாதி வந்து பழைய டேங்க் தண்ணி, பாதி வந்து புது தண்ணி. எப்போ டேங்க் செட் பண்ணாலும் நான் அந்த ஃபார்முலா தான் நான் யூஸ் பண்ணுவேன். பாதி பழைய தண்ணி, பாதி புது தண்ணி அப்படிங்கிற ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் இந்த டேங்க்கோட லைட்டுமே ஸ்பாயில் ஆகிடுச்சு. லைட்டுமே நான் மாற்றக்கூடிய டைம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு லைட்டையும் மாற்றிட்டேன். இது வந்து ஒரு 10 வாட்ஸ் 2 ஃபீட்டு எல்இடி லைட்டு, இன்டர் கனெக்டட். ஸோ இந்த ஒரு ஒயர் மூலிமா எல்லா தொட்டியும் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஒரு சுவிட்ச் போட்டிங்கன்னா எல்லா தொட்டியும் எரியிற மாதிரி செட்டப் பண்ணியிருக்கேன். இந்த குட்டி மீன்கள் இருக்குது பார்த்தீங்களா, இதை தான் வந்து இந்த தொட்டியில் நான் விட்டேன் ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி. பட் லைக் பிழைக்கிறதுக்கான ரேஷியோஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம 1 வீக் வந்து ஃபீட் போட போகிறது இல்லையா பார்த்தீங்களா. ஸோ அதனால் இதில் வந்து கம்மியான ரேட்டில் தான் வந்து தப்பிச்சிருக்கு மீன்கள். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற மீன்களை வந்துட்டு பழச்ச மீன்கள் 1 வீக் அப்புறம். ஸோ ஓரளவு கம்மியான மீன்கள் தான் பழச்சிருக்கு. பட் லைக் க்ரோத் நல்லாவே வளர்ந்துருக்கு அந்த வீக் டைமில். ஸோ போக பார்ப்போம் இந்த மீன்களோட அப்டேட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேயா, பாய்.